113வது குறளில் திருவள்ளுவர் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் என்று கூறுகின்றார். அதற்கு பலரும் அர்த்தம் கூறுகின்றார்கள். நடுவினரிடமிருந்து நன்மையே தருவதாக இருந்தாலும் நாம் நடுவிலிருந்து தவறக்கூடாது என்று கூறுகின்றார்கள். அவ்வளவு சாதாரணமாக திருவள்ளுவர் ஒரு குறளை கூறிவிட மாட்டார். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் என்று சொன்னால், ஒருவர் இவர் நம் திருமணத்துக்கு வருவாரா என்று கேட்டால் அவர் வரமாட்டார் என்று சொல்லுவதற்கு அவர் என்ன சொல்லுவார்? இமயமலையே கிளம்பி வந்தாலும் வரும், அவர் வரமாட்டார் என்று அப்படி சொல்லுவார். அப்படி என்றால் இமயமலை கிளம்பி வந்து விடுமா? அதுபோன்றுதான் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர்.